Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல ரொம்ப டேஸ்டியான Ghee Rice ரெசிபி தான் பார்க்க போறோம். இத நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பிரஷர் குக்கர்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆகிற ingredients and time கூட ரொம்ப கம்மி தாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இத பண்றதுக்காக குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா 10 போல முந்திரி பருப்பை உள்ள சேர்த்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுந்துச்சு. இதுல இப்போ 2 டீஸ்பூன் உலர் திராட்சைகளை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி வீங்கி வந்ததுக்கு அப்புறமா முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் நெய்ல இருந்து எடுத்துடலாம். இதே நெய்லியே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ள சேர்த்து நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுடுச்சு. இதையும் நெய்யிலேருந்து எடுத்துடலாம். நம்ம இப்போ இதே நெய்லேயே கீ ரைஸை செஞ்சிடலாம். பட் உங்களுக்கு பத்தலைன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் பூ, 1 இன்ச்சு சினமன் அதாவது பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 இன்ச் இஞ்சியை நல்லா நச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து காரத்துக்கு 4 பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அரிசியை சேர்த்துட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும் அரிசி. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப் எடுத்துருக்கனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும். அரிசியை சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பையும் சரி பார்த்துக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உப்பு. இப்போ நம்ம இதை 2 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், விசில் வந்து ப்ரெஷரும் இறங்கிருச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாசனையே ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், அரிசியும் சூப்பராக வெந்திருக்கு. உதிரியாக இருக்குது, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே பொரிச்சு வச்சுருக்க வெங்காயம், நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெய் சோறு சூப்பராக சுட சுட ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இதை சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வேறொரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.